ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி பலனை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் மாற்றமானது காத்திருக்கு. ஞானக்காரகனான குருவின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1, 2, 3 பாதமான மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதமான கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளார். உங்கள் நட்சத்திரபதிக்கு சனி நட்பானவர் என்பதோடு அவர் சஞ்சரிக்க போகக்கூடிய ராசி குருவுடைய மீன ராசி என்றாலும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்துக்குரிய பலன்களை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தினருக்கு சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலையும் 4ஆம் பாதத்தினருக்கு பாக்கியஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டுக்குரிய உத்தியோக தொழிலில் முன்னேற்றத்தில் நிறைய ஏற்படுத்துவார். அனைத்திலும் அக்கறை அதிகரிப்பார். உழைப்புக்கேற்ற லாபத்தை வழங்குவார். அதே போல் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனியின் போராட்டமானது முடிவுக்கு வரும். எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். அனைத்திலும் யோகமானது உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும். இதுவரை அனுபவித்த சங்கடங்கள் விலகும். சமூகத்தில் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். இக்காலத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள், சுயஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, தசபுத்தி, இதற்கேற்ப இப்பலன்களில் ஒவ்வொருவருக்கும் சில மாற்றம் ஏற்படும். அதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். சனி பகவான் மார்ச் 13, 2026 ஏப்ரல் 11, 2026 வரைக்கும் அஸ்தமனம். அப்புறம் ஜூலை 15, 2026 நவம்பர் 30, 2026 வரை வக்ரோ. அப்புறம் மார்ச் 25, 2027 ஏப்ரல் 24, 2027 வரை அஸ்தமனம். அப்புறம் ஜூலை 28, 2027 டிசம்பர் 13, 2027 வரை வக்ரோ. இந்த நிலைக்கு சனி செல்வதால் புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தினருக்கு இக்காலத்தில் ஜீவன சனியால் ஏற்படக்கூடிய சங்கட பலன்கள் விலகோ. வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். மறைமுக தொல்லைகள் நோய் நொடிகள் நீங்கோ. செல்வாக்கு அந்தஸ்து உயரோ. 4ஆம் பாதத்தினருக்கு இந்த டைம் பாக்கிய சனியின் பார்வைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகோ. வருமானம் உயரும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். சனி பகவானுடைய அஸ்தமனம் வக்ரத்தில் இந்த பலன் கிடைக்கும். இந்த சனி பயிற்சியில் ராகு கேதுவுடைய சஞ்சாரத்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தினருக்கு நவம்பர் 13, 2026 வரை ராகு பாக்கியஸ்தானத்திலையும் கேது சகாயஸ்தானத்திலையும் சஞ்சரிப்பார். நினைத்த வேலைகள் நினைத்த வேகத்தில் நடந்தேறும். விஐபிகளுடைய ஆதரவு தெய்வ அருள் கிடைக்கும். வீடு வாசல் என்ற கனவு நனவாகும். அப்புறம் நவம்பர் 13, 2026 முதல் ராகு அஷ்டமஸ்தானத்திலையும் கேது குடும்பஸ்தானத்திலையும் சஞ்சரிப்பார். அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வரவிட தடை தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படுங்க. அப்புறம் 4ஆம் பாதத்தினருக்கு நவம்பர் 13, 2026 வரை ராகு அஷ்டமஸ்தானத்திலையும் கேது குடும்பஸ்தானத்திலையும் அப்புறம் நவம்பர் 13, 2026 முதல் ராகு சப்தமஸ்தானத்திலையும் கேது குடும்பஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைமில் ராகு காதுவால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். அதனால் ராகு கேதுவுடைய சஞ்சாரத்தில் சனி பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இதுக்கிடையே குரு சஞ்சாரம் வேற இருக்குது. குரு பகவான் மே 26, 2026 வரை மிதுனத்திலையும், மே 26, 2026 அக்டோபர் 20 வரை கடகத்திலையும், அக்டோபர் 20, 2026 பிப்ரவரி 13, 2027 வரை சிம்மத்திலையும், பிப்ரவரி 13, 2027 ஜூன் 13, 2027 வரை கடகத்திலையும், ஜூன் 13, 2027 நவம்பர் 16, 2027 வரை சிம்மத்திலையும், நவம்பர் 16, 2027 ஏப்ரல் 17, 2028 வரை கன்னியிலையும் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலைகள் காரணமாக 1, 2, 3 பாதத்தினருக்கு மிதுனத்தில் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். படிப்பு உத்தியோகம் சுயதொழில் என்ற கனவு நனவாகும். அதே 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடியவங்களுக்கு கடகத்திலையும் கன்னிலையும் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் யோக பலன் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கடன்கள் அடைபடும். உடல்நல சீராகும். மறைமுக தொல்லைகள்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு விலகும். குரு சஞ்சாரம் சனி பயிற்சியில் இப்படியெல்லாம் வேலை செய்யும். உங்களுக்கு பொதுவாக இந்த சனி பயிற்சியில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். அவமானங்களை சந்தித்து வந்த நிலை மாறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. பொன்பொருள் வீடு வாகனமானது சேரும். வெளிநாடு முயற்சி சாதகமாகும். அந்தஸ்து செல்வாக்கு இது கூட உங்களுக்கு உயருங்க.
அப்புறம் தொழிலில் கூட கூடுதல் அக்கறை உங்களுக்கு தேவைப்படும். புதிய முதலீடுகளில் நிதானம் தேவை. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, அலைபேசி, ஏற்றுமதி இறக்குமதி, பங்கு வர்த்தகம், நிதி நிறுவனம், தொழிற்சாலை, டிராவல்ஸ், குடிநீர், விவசாயம், ஜுவல்லரி தொழில்களில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். அப்புறம் பணி செய்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் மரியாதையான பொறுப்பும் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த டைம் உங்கள் பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து செயல்படுவது அவசியம். வெளிநாட்டில் இருப்பவங்க வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும். அதனால் பணியாளர்கள் நீங்கள் அந்த நிலையை அக்செப்ட் பண்ணிக்குங்க. அப்புறம் பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன்பொருளானது சேரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வேலையில் உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. அப்புறம் கல்வியில் பொது தேர்வில் பங்கேற்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்பது உங்களுக்கு அவசியம். தவறான நட்புகளை விட்டு விலகுவதால் உயர்கல்வி என்ற உங்கள் கனவு நடவாகும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும். அப்புறம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு இந்த டைம் விலகும். மருந்து, மாத்திரை, மருத்துவமனை என்று ஏற்பட்ட செலவு கட்டுப்படும். பரம்பரை நோய், தொற்று நோய் என்று அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். வயதானவர்களுக்கு மனதில் இருந்த பயம் விலகும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை கூட இந்த டைம் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் குடும்பம் நலனில் அக்கறையானது அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கோடு வாழ்ந்திடக்கூடிய நிலை உண்டாகும். தம்பதிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு விலகும். புதிய இடம், வீடு, வாகனம் என்று சேரும். பிள்ளைகளை பற்றிய கவலை நீங்கும். அவர்களால் பெருமை உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சனி பயிற்சியில் மாற்றங்கள் ஏற்படும். பரிகாரமாக நீங்கள் பண்ண வேண்டியது இம்மையில் நன்மை தருவர வழிபாடு செய்யணும். சங்கடங்கள் விலகும். இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு சனி பயிற்சி பலன்கள். அப்புறம் கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி யோக காலம்தான். கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதியும் நீதிபதியுமான சனி பகவான் இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து சோதனைகளை வேதனைகளை வழங்கியதோடு உடல்நிலையில் கோளாறு, பொருளாதாரத்தில் நெருக்கடி, வம்பு வழக்கு, அவமானம் என்று படாத பாடுபடுத்தி வந்த நிலையில் மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான மீன ராசியில் நட்பாக சஞ்சரித்திருக்கிறார். இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் சூரியனை கண்ட படிப்போல் விலகும். 12 ராசிகளில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில், பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் மட்டும்தான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு நற்பலன்களை வழங்கிடுவார் என்பதால் இக்காலத்தில் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. பணவரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வெளிநாடு செல்லக்கூடிய விருப்பம் நிறைவேறும். சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவீங்க. களவு போன பொருள் கிடைக்கும். சேமிப்பு உயரும். அதோடு பாக்கிய சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 6, 11 இடங்களில் உண்டாவதால் வெகுரியோ தன்னம்பிக்கை, துணிச்சலோ அதிகரிக்கும். செல்வம், செல்வாக்கு உயரும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். நோய் நொடிகள் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதனால் இக்காலம் உங்களுக்கு யோக காலமாக இருக்கும் என்று உறுதியாக சொல்லப்படுது. பரிகாரமாக திருநள்ளாறு சென்று தர்பரேஸ்வரரை வழிபாட்டு வந்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு அதிகம் இந்த சனி பயிற்சியில் உண்டாகுங்க. நெக்ஸ்ட் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்குங்க. வித்யகாரகன் புதன், மனோகாரகன் சந்திரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் வாழ்வில் எல்லாவற்ற நெருக்கடிகளையும், போராட்டங்களையும், உடல்நிலையில் மனநிலைகளை, சங்கடங்களையும், வம்பு வழக்கு, அவமானம் என்று உங்களை அவதிக்கு ஆளாக்கி வந்த சனி பகவான் மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான மீன ராசியில் நட்பாக சஞ்சரித்திருக்கார். சனி பகவான் 12 ராசிகளில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது 3, 6, 11 இடங்களில் பார்ப்பார். அந்த இடங்களுக்கு யோக பலன்கள் வழங்குவார் என்பதால் உங்கள் வாழ்வில் இனி வெற்றி மேல் வெற்றி தான்.
எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் இனி வெற்றியாகும். நினைத்த காரியமெல்லாம் நடந்தேறும். இழந்ததை எல்லாம் மீட்க முடியும். எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும். புதிய சொத்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் நிலை உயரும். மற்றவர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்கள் நிலை மாறும். விரும்பிய யாவும் இக்காலத்தில் உங்கள் கைக்கு வரும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். உடல்நல சீராகும். வழக்கு வெற்றியாகும். பணவரவு அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் நரசிம்மரை வழிபட்டு வரணும். இதனால் நன்மைகள் அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் நட்சத்திரக்காரங்க செய்திடுங்க. கடக ராசிக்காரங்க, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த சனிப்பயிற்சியில் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.